ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி.com. இன்றைக்கி நம்ம எம்டி சால்னா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ரோட்டோர கடைகளில் கிடைக்கிற எம்டி சால்னா நல்ல கலராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே கலரோட அதே டேஸ்ட்டோடு நம்மளால் வீட்லேயே ரெடி பண்ணிட முடியும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டா இது எல்லாத்துக்குமே நல்ல சைட் டிஷ்ஷுங்க. இதுக்கு நம்ம முதல்ல வறுத்து அரைக்கிற சாமான்லாம் ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு துண்டு பட்டை, 2 நட்சத்திர சோம்பு, 2 கிராம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரியட்டும். நான் போன வீடியோ முட்டை தோசை வீடியோ போட்டிருந்தேங்க. அதில் வந்து இந்த எம்டி சால்னா வச்சுருந்தேன். அப்போ ஒரு 2-3 பேர் கேட்டிருந்தாங்க இந்த எம்டி சால்னா எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு. இப்போ அதுக்காக இந்த வீடியோ போடுறேன். இப்போ இது கூட 2 பச்சை மிளகா, பெரிய வெங்காயமாக ஒரு 2 வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை நம்ம வதக்கிட்டு அரைக்க போகிறதுனால நீங்கள் பொடியாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்குங்க. இது கூட ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு அங்குல துண்டு இஞ்சி. இந்த இஞ்சி வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் மிக்சியில் மையும். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதும் 2 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. உங்களுக்கு வந்து சால்னா எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தேங்காய் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு சால்னா வந்து கொஞ்சம் கூட தேவைன்னா நீங்கள் ஒரு அரை மூடியிலேருந்து ஒரு 3/4 மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்குங்க. இன்றைக்கி நான் ஒரு அரை மூடி தேங்காவை திருவி சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். நமக்கு வந்து சால்னா ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி, இந்த ரோட்டு கடைகளில் கிடைக்கிற மாதிரி நல்ல கலராக தேவைன்னா இதில் வந்து நம்ம மிளகையும் பச்சை மிளகாயும் கம்மி பண்ணிடணும். தனி மிளகாத்தூள் போட்டு நம்ம அந்த சால்னா செய்யும்போது தான் நமக்கு அந்த கலர் கிடைக்கும். இப்போ சால்னாவோட திக்னஸுக்காக நான் ஒரு 3 முந்திரி பயிர் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். நீங்கள் முந்திரி பயிர் தேவையில்லைன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. இதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதை நல்லா வறுத்துட்டு ஆற விட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சால்னா தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்து பொரிய விட்டுடலாம். நம்ம ஏற்கனவே பட்டை, கிராம்பு இதெல்லாம் அரைச்சதுனால இதில் எதுவும் சேர்க்க வேண்டாங்க. நீங்கள் சோம்பு மட்டும் சேர்த்து பொரிய விட்டால் போதும். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ தாளிக்கிறதுக்கு நான் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். உங்கள் சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயமே கூட 1 எடுத்து கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த சால்னாவுக்கு நீங்கள் சின்ன வெங்காயத்தை சேர்த்து வதக்கிட்டு வைக்கும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி பழத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்து வதக்கிக்குங்க. இந்த வெங்காயமும் தக்காளியும் இந்த கிரேவியில் தெரியவே கூடாது. அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்குங்க நீங்கள். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி வதங்கும் போது அதே எண்ணெயிலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்குங்க. அது இந்த சால்னாவுக்கு நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். இப்போ வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடுத்து நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் இதில் சேர்த்து நல்லா இந்த எண்ணெயில் வதக்கிக்குங்க. நீங்கள் இந்த எண்ணெயில் இந்த மசாலாலாம் நல்லா வதங்கும் போது தான் நமக்கு அந்த சால்னா நல்ல ஒரு டேஸ்ட்டோடையும் வாசனையாகவும் கிடைக்கும். இன்றைக்கி நான் தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கால் ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம்.
இப்போ மசாலா நல்லா வதங்கிடுது. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு, நல்லா வதங்கினதுக்கப்புறமா உங்களுக்கு சால்னா எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்குங்க. உங்களுக்கு திக்காக வேணும்னா கொஞ்சம் கம்மியாக தண்ணி சேர்த்துக்கங்க. உங்களுக்கு தளர்வாக தேவைன்னா கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ நான் வந்து இன்றைக்கி மீடியமான பதத்தில் எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு தட்டு போட்டு மூடி நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுடுங்க. அப்போ தான் இந்த சால்னாவில் நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லாயிருக்கும். அந்த கலரும் டேஸ்ட்டும் அப்போ தான் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம கொத்தமல்லி தூவி சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். ரோட்டோர கடைகளில் கிடைக்கிற அதே எம்டி சால்னா நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.